அம்மா யாரு? என் தந்தையார் புலியேந்திரன், வீரவர்ண புலியேந்திரன். என் தாய் யார் தெரியுமா? துரியோதனாதிகள் 100 பேர் இருக்கிறாங்க பத்தியா? அவங்க 100 பேத்துக்கு ஒரே தங்கச்சி துச்சலை. துச்சலை என்ன பேரு? துச்சலை. துச்சலை. அந்த துச்சலைய சிந்து தேசாதிபதி ஜெயத்ரதன் என்பவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஜெயத்ரதன் என்னும் சைந்தவன். அப்படி திருமணம் செஞ்சு வச்சு அவங்க 2 பேத்துக்கு பிறந்த மக என் தாய் கலந்தார். எங்க அம்மா, உங்க அம்மா. அதாவது எங்க துரியோதனப்பா எங்க தாத்தா இருக்காரு பத்தியா, அவருடைய மனைவி பேரு காந்தாரி. திருதராசிரன், திருதராசிரனுடைய மனைவி பெயரு காந்தாரி. என்ன பேரு? காந்தாரி. சரி. எங்க பாட்டி பேரு துச்சலை. துச்சலை. துர்ச்சலை என்னும் துச்சலை. அந்த காந்தாரியினுடைய பேர் அப்படியே மாத்தி எங்க அம்மா பேரு கலந்தாரி. கலந்தாரி. ஆமா, காந்தாரி எங்க பாட்டி பேரு, எங்க அம்மா பேரு கலந்தாரி. தெரிஞ்சுக்கிட்டியா? அப்படி இருந்தாலும் கலந்தாரிக்கும் வீரவர்ண புலியேந்திரனுக்கு பிறந்து புலிக்குட்டி சொன்னார். என்ன அர்ச்சனா? என்ன அர்ச்சனா? எங்க பார்த்தா? நீங்க தான் கேட்டீங்க, நான் புடிச்சு விட்டு சின்ன அர்ச்சனா அப்படி முன்ன பெரிய புலிக்குட்டி சின்ன அர்ஜுனன். புலிக்குட்டி சின்ன அர்ஜுனன். சரிங்க. அப்படி நான் சின்ன அர்ஜுனா இருந்தாலும் நான் இப்ப எங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறேன்? இந்த சாமி என் தாத்தாவாகிய அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதனன் என்ற பேர் தாத்தா. தாத்தா எந்த வகையில? என் தாய் வகையில தாத்தா. தாத்தா. ஆமா. சரி. துரியோதன இடத்திலே சோறு தின்னுகிட்டு சொன்ன வேலை கேட்டுக்கிட்டு எங்க தாத்தா சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு இங்க இருக்கிறேன். சரிங்க. அதனால எங்க தாத்தாவை போய் பார்க்கணும்ல. பொறப்பட்டு போலாம். போலாம். இருந்தாலும் இந்த சின்ன அர்ஜுனனை அரண்மனையில் இருந்த என்னை சின்ன அர்ஜுனா என்று என்னை அழைத்தீரானே. என்ன தாத்தா காரணம்? ஏன் தாத்தா? சின்ன அர்ஜுனா தாத்தா, இந்நாள் வரைக்கும் அரண்மனையில இருந்தாய், இன்னைக்கு தான் உனக்கு சரியான வேலையை கொடுக்க போறேன். என்ன வேலையா இருக்கு? சோறு வீரத்துக்கிற வேலையா இருக்குமா? கல்யாணம் பண்ணி வைக்க போறான்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் நீ சாப்பாட்டாமனா இருந்தா சாப்பிட்டுட்டு தான் இருந்த. சாப்பிடுவது உண்டு, வீதியில விளையாடுவது உண்டு, பாடம் படிப்பது உண்டு, இரவானா உறங்குவது உண்டு. இன்னைக்கு சின்ன சின்னக்கு சரியான வேலை கொடுக்க வந்து அழைச்சிருக்கிறேன். என்ன வேலையாடா இருக்கும் தெரியல தாத்தா. சின்ன என்ன வேலை? எதுக்கு இன்னைக்கு ஒன்னு அழைச்சேன் என்றால், இந்த அஷ்டாபுரம் என்று சொல்லக்கூடிய சாம்ராஜ்யத்திலே நம்ம பாட்டிமார்களுக்கு உன் பாட்டிமார்கள் மனைவிமார்களுக்கு நந்தவனம் இருக்கிறது இல்லையா? நந்தவனத்திலே குளத்திலே குளித்து விட்டு நந்தவனத்துல போய் நல்மவம் எடுத்து கூந்துல சூழ்நாடு போகின்ற போது பாட்டிவன் ஊர் பேரும். ஆமா. சரி, நந்தவனத்தை யாரா ஒருவன் அதங்கோலம் செய்து விட்டானா? நந்தவனத்தை அழைத்தானா? நந்தவனத்தை யாரா தெரியவில்லை அதங்கோலம்
சொல்றான் உன்னைய அங்க பாட்டு முட இருந்தா கழுத்தை அறுத்து விட்டு வரதா உன்னைய பண்ண வாங்கறத பண்ணா இருக்கிறா பொறுத்தவர் பூமியால் போய்மாடுவார் சோறு இவ்வளவு நாளா போட்டன்னு பார்த்தா பாண்டவர் எங்க தாத்தா அவங்களும் எங்க தாத்தா நீ என் அம்மா வழியில நீ தாத்தா என் அப்பா வழியில பாண்டவர் தாத்தா எங்க பாட்டி பத்தினி பாஞ்சாலி இவங்கள இவங்க வம்சத்திலயா இருந்தா அறுத்து விட்டு வரதா ஒன்னே வெட்டி விட்டு போயிடுவேன் பேச தகாத வார்த்தையை புரிச்சு பேசுறதுனால நீ கோபம் கொண்டிருக்கிறாய் சின்ன பொறுவாயப்பா பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொங்கனவர் பொய் மாழுவார் மரியாதையா சொல்ற வார்த்தை தான் சொல்லணும் பொறுவாய் எல்லாத்துக்கும் ஒரே பேச்சுதான் சரி சொல்லு ஆனால் சின்ன எப்படி என்றால் உங்க பாட்டனில் ஒருவனாக இருந்தா வெட்டிட்டு வான்னு சொன்ன நீ கோபம் கொள்ளுகிறாய் இந்நாள் வரைக்கும் பாசமுகத்தை தான் பார்த்தேன் சரி இன்னைக்கு பேருப்பட்ட அகூர கோபத்தை அதிக பலத்தை இன்னைக்கு தான் சின்ன மொத்தம் நான் பாக்குறேன் ஒன்னே அப்படி இன்னொரு வார்த்தை சொன்னீங்கன்னா வளர்த்த கடா மார்க்குள்ள பாய்ந்ததை போல பாய்கிறாயே நான் வளர்த்த செல்வம் இல்லையா நீ என்ன மன்னித்து விடுவா சின்ன என்ன மன்னித்து விடுவப்பா சரி உன்னுடைய வார்த்தை சித்தமாக்கி மகன் நந்தவனம் போகணும் ஆமா நந்தவனத்தை அழிச்சவன் எவன்னு பாக்கணும் எவனா இருந்தாலும் சரி சரி என் பாட்டி விழா எங்க அவனை விட மாட்டேன் என் பாட்டி வக பாட்டி எல்லாம் இங்கதான் இருக்காங்க பாட்டி விழா கூப்பிட போறேன் என் தம்பி மனைவி திருவர்ணை அதனாலே நந்தவனத்தை அதங்கோலம் செய்திருத்தாலும் சொன்னீங்கல்ல நம்ம சின்ன வயசுல பையில பேரனை உங்க கூட அனுப்புறேன் சரி நந்தவனத்தை கூட்டிட்டு போங்க அப்படியா நந்தவனத்தை அழிச்சுனா அவன் பாத்துக்குவான் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சரி நீங்க நந்தவனம் புறப்படலாம் சின்ன வயசுல பையில தொடர்பு கொண்டு அனுப்புகிறேன் அவன் பார்த்து கொள்ளுவான் அப்படியா கட்டுமாமா வான்மதி நம்ம வளர்த்த சின்ன வந்து பாட்டியில நான் வந்து என்னை கண்டுட்டாவே எனக்கு எவ்வளவு பணையாரம் சுட்டு போறதுன்னா உனக்கு வாழ வேலை குண்டு குண்டா ஓட்டியா உனக்கு எப்படி எல்லாம் நான் சுட்டு போட்டேன் எங்க பாட்டி ஓட்ட பணையாரம் சுட்டு போடும் பாரு ஐயோ சொல்லிக்க முடியாது உனக்கு நெய்யால சாதம்டா நெல்லரிசி சாதம் நெய்யால பச்சரிசி சாதம் அப்படி உன்னை கொடுத்து வளர்த்ததுனாலதான் என்னை விட நீ இன்னும் பெரிதா வளர்ந்திருக்கிறாய் இல்லையா தாத்தா ஒண்ணுக்கு பயப்பட வேண்டாம் பாட்டியோட போறேன் பணத்தை அழிச்சவன் எவன்னு பாக்குறேன் பாரு அவன் எவனா இருந்தாலும் சரி கொல்லு விடு கொல்றதா என்ன பண்றத நான் பாத்துக்கிறேன் சின்ன பாட்டி சின்ன பாட்டிடா சின்ன பாட்டி போயிட்டு வரதா ஆயாரோட கூட்டிட்டு போறேன் என்னன்னு சொல்லிட்டான் சின்ன பாட்டிட்ட கொஞ்சம் பாடு பிடிச்சிருப்பா பாட்டி மார்களா புறப்படி எங்க நந்தவனம் இருக்குது போங்கடி போலாம் போங்க நந்தவனத்தை அழிச்சவன் எவன்னு நான் சுத்தி பாத்துக்கிட்டு வரேன்
நீங்க என்ன பண்றீங்க? இங்க ஏன் கூட வரீங்களா? ஐயோ, இந்த குளக்கரையில குளித்து நீராடி நாங்க இங்க கும்மி அடிச்சு பாட்டு பாடிட்டு இருக்கிறோம்பா. கும்மி அடிக்கிறீங்களா? ஆமா. சரி, இப்ப இந்த கும்மி அடிங்க, நான் எவன்னு பாத்துக்கிட்டு வரேன். சீக்கிரம் பாத்துட்டு சீக்கிரம் அவனுக்கு நான் பால் கொடுக்கறேன் சாமி. என்ன பாட்டி உனக்கு தொண்டையும் காணும் ஒரு இது என்ன பாட்டி ஆச்சு? தவளை மாட்டிச்சுப்பா. ஏன் சின்ன பாட்டியே? அப்பா பாட்டி வாய திறந்து இருக்குது. பாட்டி பாருங்களா, நீங்க 100 பேரும் சந்தோஷமா கும்மி அடிங்க. நான் போய் எவன்னு பாத்துக்கிட்டு வரேன். கும்மி அடிக்க வரேன். அக்கா, இப்ப கும்மி அடிக்கிறோம். யார நினைச்சு அடிக்கிறோம்? நினைச்சுதான் அடிக்கிறோம். கேக்கா, நம்ம எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கிறோம். அவன் எதிராளி மனைவி 5 பேத்துக்கு ஒருத்தி. அந்த பாஞ்சாலி நினைச்சுதான் நம்ம கும்மியே அடிக்கணும். அப்படியா? அந்த பாஞ்சாலியை நினைச்சு நம்ம கும்மி அடிக்கிறோம். நம்ம வீட்டுக்காரர் என்னென்ன வக்கர பண்ணாங்களோ அதெல்லாம் நினைச்சு நம்ம பண்ணணும். சீக்கிரம் கும்மி அடிக்கா. Thank you.
எப்படி எல்லாம் கும்மி அடிச்சோம். அந்த தேவடியா கத்துக்கிட்ட சிரிச்சு 5 பேர்த்த மாலை இட்டாலே அவ யோசியுமா நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் மாலை இட்டி எல்லாம் பிள்ளை பதில் திரியிறோம். அவ ஒருத்தி 5 பேருக்கு முந்தாணி போட்டு 5 பேருக்கு வருத்தி கிடக்குறான். 5 பேருக்கு படுத்தாலும் மரட்டு முட்டையா கிடக்குறான். அந்த பாஞ்சாலி தேவடியால நாம என்ன பண்றோம்? என்ன பண்ணணும்? உங்களை மாதிரி பத்தினியா இருந்தாலும் பரவாயில்ல. எங்களை மாதிரி பத்தினி யாராவது உண்டா? இருக்க முடியாது, இருக்க முடியாது. பாட்டி ஐயோ பாட்டி பாட்டி மாறியா? இப்ப நான் வனத்துல சுத்தி பார்த்தேன். வனத்தை அழிச்சு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்க பாடுற கும்மி பாட்டு யாரு பாட்டி பாடுறது? கும்மி பாட்டு. ஐயோ பெரிய பாட்டி தாங்க நீ. இங்க வா பாட்டி. நீங்க 4 பாட்டி ஒரு சேர்ந்தா பாடிக்கிட்டு இருக்கீங்க. 100 பாட்டி ஒரு சேர்ந்தா. சரி நானும் உன் கூட கும்மி அடிக்கிறதா பாட்டி? கண்ணே கண்ணே என்ன வேலைக்கு வந்த? நீ என்ன வேலை பண்ண வர? நீ நான் செத்த நேரம் உங்க கூட கும்மி அடிச்சு விட்டு தான் நான் போவேன். ஓ நீ அறியா பையன். ஆமா சரி சரி பரவாயில்ல. கும்மி அடிக்கலாமா? சரி உனக்கு கும்மி அடிக்க தெரியுமா? எனக்கு கும்மி அடிக்க தெரியும். எனக்கு கும்மி அடிக்க தெரியும் பாட்டி. அப்படியா? சரி அடி பாக்கலாம். நீங்க இப்ப அப்படியே சுத்தி ரவுண்டா நில்லுங்க. நீ நடுவில் நின்னுக்கிறியா கண்ணே? வாப்பா வாப்பா வாப்பா. நீங்க எல்லாம் 100 பேரு கும்மி அடிச்சுக்கிட்டு வந்தீங்கல்ல, உங்க சீலை பூரா ஒரு பக்கமா அவுந்துக்கிட்டு போகுது. அதனால உங்க சீலைய நான் புடிச்சுக்கிறேன். சரி நீ கும்மி அடிக்க வந்தியா இல்ல எங்க சீலை ஒழுங்குறத பார்க்க வந்தியா? அதுக்கு இல்ல பாட்டி, சீலை இல்லாத சீலை உங்களுக்கு புடிங்கிட்டு ஒரு பக்கமா போகுது. சீலையா உங்க 100 பேருக்கு சீலையும் புடிச்சு என்கிட்ட கொடுங்க. சீலையா நான் புடிச்சுக்கிறேன். நீங்க ரவுண்டா கும்மி அடிச்சுக்கிட்டு வாங்க, அருமையா இருக்கும். என்ன சீலை பிடிக்கிற? சீலை புடிங்க விட்டு போது சீலை எடுத்து சொருவீங்கடி. பையன் மயக்க போட்டு கீழே விழுந்துருவான். சுத்தி நம்ம கூட கும்மி அடிச்சால களைச்சு போயிடுவான். பையனுக்கு ஒரே கலப்புண்டே ஆகி போச்சு. கலப்பு உண்டாகி போயிடும். அதனால உங்க சீலையெல்லாம் கொடுங்க, நான் புடிச்சுக்கிறேன். அப்படியே லவுண்டா அடிச்சுக்கிட்டு வாங்க. ஆமா சரி சின்ன வாடி இது பிடிச்சிக்க. அல்ல பாட்டி இது முடிச்சுக்கிறேன். என்னத்த பிடிக்கிற? சீலையா? சரி சரி குடு பாட்டி. நான் கொடுக்கறேன் தங்கம். குடு போடு.